திருப்பாவை 13வது பாசுரம். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோரும் பாவாய். இப்போ எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு ஆண்டாள் நோன்பு நோற்கணும்னு கிளம்பினாள். அப்போ கீழே 6வது பாட்டு ஒரு பெண் அளிப்பினாள் இல்லையா, பிள்ளாயின்னு. அந்த பொண்ணு சொன்னா, ஆண்டாளே இன்னும் வராதவா இருக்கான்னா. அப்படியா, யார் வரல? இதோ பார் இந்த வீட்டு பெண்ணு இன்னும் வரலையே. அவள் ஏன் வரலைன்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னா, அந்த பொண்ணுக்கு கண்ணு ரொம்ப அழகா இருக்குமா. நம்முடைய கண் மிகவும் அழகானது. அவனுக்கு கண்ணன்னே பேரு. அவனேனோ தன்னுடைய கண்ணு தான் ரொம்ப வசந்த அழகுன்னு நினைச்சுட்டு இருக்கான். நம்முடைய கண்ணழகிலே மயங்கி அவன் நம்மை தேடி வர வேண்டும் என்று தன்னுடைய அழகை நினைத்து கொண்டு படுத்துக்கொண்டு இருப்பவள் ஒரு பெண். அவளை பார்த்து ஆண்டாள் சொன்னா, பெண்ணே போது அரிக்கண்ணினாய், அழகான மலர்ந்ததான புஷ்பத்தை போன்ற அழகான கண்ணை உடைய பெண்ணே, விடியற்காலை பொழுது ஆகிவிட்டதே. அப்போ உள்ளே இருந்தவள் சொன்னா, ஆண்டாளே நீ நோன்பு நோற்கணும்னு கிளம்பினியே, நோன்பு கண்ணனுக்கா அல்லது ராமனுக்கா? ஆண்டாள் கேட்டா, ஏன்னா கீழே மனதுக்கினியான்னு ராமனை பாடுறோம்னு சொன்னியே, நோன்பு கண்ணனை குறித்து தானே எல்லாரும் போகணும்னு சொன்னாய், இப்போ ராமனை பாடினாயே, இது தவறல்லவான்னா. அப்போ தான் ஆண்டாள் சொன்னா, ராமனாக யார் அவதாரம் பண்ணினானோ அவன் தானே இங்கே கண்ணனாக அவதாரம் பண்ணினான் என்று இந்த பாசுரத்தில் ராமனையும் பாடினாள் கண்ணனையும் பாடினாள். புள்ளின் வாய் கீண்டானை, கம்சனால வரிசையா ஒவ்வொருத்தரா வரா கண்ணனை கொல்றணும்னு. அதில் கொக்கு வடிவத்தில் ஒருத்தன் வந்தான். அந்த கொக்கு வடிவத்தில் வந்த ஒரு அசுரனை கண்ணன் வதம் பண்ணினான். அதைத்தான் இங்கே ஆண்டாள் சொன்னா, புள்ளின் வாயை கீண்டவன். அந்த கொக்கினுடைய வாயை கிழிச்சு எரிஞ்சான் கண்ணன். புள்ளின் வாய் கீண்டானை. பெண்ணே ராமனை பாடினோம்னா சொன்னாய், எந்த ராமன் ஒரு அவதாரம் பண்ணினானோ அதே ராமன் தான் பின்னாடி கண்ணனாக அவதாரம் பண்ணினான். இப்போ அவனுக்கு சொல்றேன் கேளு. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை. பொல்லாவரக்கன் யாரு? ராவணன். அந்த ராவணனை வதம் பண்ணியவன் யாரு? ராமன். ஆக ராமனும் கண்ணனும் 2 பேரும் ஒண்ணுதான். இப்போ நீ தெரிஞ்சுக்கோ. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை. கிள்ளிக் களைந்தானைன்னா விளையாட்டா கொன்னுட்டான் ராமன் ராவணனை. அதனால பெண்ணே, நாமும் நோன்பு நோற்றால் நாம் கேட்டது அனைத்தையும் விளையாட்டாக கொடுப்பான். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைகளம் புக்கார். கீர்த்திமைனா பெருமைன்னு அர்த்தம். பெண்ணே, கண்ணனுடைய பெருமை என்ன, ராமனுடைய பெருமை என்ன, இதெல்லாம் நன்னா வாய்விட்டு பாடினோம். பாடிக்கொண்டே என்ன போனோம்னா, எல்லா பிள்ளைகளும் நோன்பு நோற்க வேணும்னு வந்தாலே எல்லாரும் நோன்பு நோற்பதற்குன்னு ஒரு இடம் பாவை களம்னு பேரு. அங்க எல்லாரும் போய் சேர்ந்தார்கள். உடனே உள்ள இருந்தவள் சொன்னா, ஏன்னா அவ்வளவு நேரம் ஆயிடுத்தா, விடியற்கால பொழுதாயிடுத்தா, எல்லாரும் கிளம்பி போனார்கள்னு நீ சொல்றதை பார்த்தா ஏதோ நான் மட்டும் வராதது போலதானே இருக்கு. ஆண்டாள் சொன்னா, பெண்ணே நீதான் வரவில்லை. இப்போ விடியற்காலை பொழுது ஆகிவிட்டதோ? ஆகிவிட்டதே. என்ன அடையாளம்னா, வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. விடியற்கால பொழுதான ஆகாயத்தில் சுக்கிரன் உதயம் ஆயிடுவன், குரு அஸ்தமனம் ஆயிடுவன். இதுதான் விடியற்காலை பொழுது அடையாளம். பெண்ணே, ஆகாயத்தில் சுக்கிரன் நன்றாக உதயமாயிட்டான். அப்ப இதுதானே விடியற்கு அடையாளம். நாங்கள் விடியற்காலை பொழுதானது என்றால் நீ நம்ப மாட்டாய். இப்பொழுது நாங்கள் அடையாளம் கூறினோம், நீ வெளியே எழுந்து வா. புள்ளும் சிலம்பினகான். இப்போ உள்ள இருந்தவள் கேட்டா, உங்களுக்கு யாரை பார்த்தாலும் சுக்கிரனா தான் தெரியுது. ஆகாயத்தில் எவ்வளவோ நட்சத்திரங்கள் இருக்கு. அதை பார்த்துவிட்டா என்னமோ சுக்கிரன் உதயமானது போலவும் குரு அஸ்தமித்தார் போலவும் விடியற்காலை பொழுதாகிவிட்டார் போலவும் நீங்க சொல்றீள். இது விடியற்காலை பொழுதானதற்கு காரணம் அல்ல. அப்பதான் சொன்ன ஆண்டாள், அழகான கண்களை உடைய பெண்ணே போதுவரி கண்ணினாய். இன்னொரு அடையாளம் சொல்றேன் கேட்டுக்கோ. புள்ளும் சிலம்பினகான். புள்ளும் சிலம்பின. கீழே 6வது பாட்டுல முதல் பெண் எழுப்பினாலே அங்கேயும் புள்ளும் சிலம்பினான்னு சொன்னான்.
இங்கே 13வது பாட்டிலையும் புல்லும் சிலம்பினன்னு சொன்னார். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, 6வது பாட்டில் தன்னுடைய கூட்டிலிருந்து பறவைகள் கிளம்பும் பொழுது சப்தமிட்டதுன்னு சொன்னான். இப்போ இந்த இடத்துல புல்லும் சிலம்பினன்னா இந்த பறவைகள் கொஞ்ச தூரம் ஒன்றா போகும், அப்புறம் வெவ்வேறு திசையிலே அந்த பறவைகள் செல்லும் பொழுதோ சப்தமிட்டு கொண்டே செல்லும். பெண்ணே எவ்வளவு நேரம் ஆயிடுத்து தெரியுமா, கூட்டிலிருந்து கிளம்பி ஆகாயத்திலே சற்று தூரம் பறந்து இப்பொழுது பறவைகள் பிரிந்து செல்கிறதே. உள்ள இருந்தவள் சொன்னா இதுவும் அடையாளம் அல்ல. ஆண்டாள் சொன்னா அப்பதான் கான் வெளியில வந்து பாரு, நன்னா கண்ணை முடின்னு படுத்துட்டு இருந்தா விடியற்காலை பொழுதானது உனக்கு தெரியவே தெரியாது. புல்லும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய். அப்போதான் உள்ள இருந்தவள் கேட்டா வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணணுமா, நீராட போதுவீர்னு முதலியே சொன்னேனே, குள்ள குளிர குடைந்து நன்னா உள்ள இறங்கி ஜலத்துல குளிக்கணும். இங்க குளிக்கணும்னு அர்த்தம் கண்ணனுடைய குணங்களை வாய்விட்டு பாட வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும், மனதாலே ஸ்மரிக்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் கண்ணனையே நாம் ஸ்மரித்து கண்ணனையே சேவிக்க வேண்டும். அதற்காகத்தானே நாம் நோன்பு நோக்கிறோம். குள்ள குளிர குடைந்து நீராடாதே. திருமலையிலே அனந்தாழ்வான் இருந்தார். அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒரு தடம் போன பொழுதோ நன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய முக்குளத்தில் இறங்கி நன்னா நீராடினாராம். அந்த அனந்தாழ்வானை போல குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ. பெண்ணே நீ இன்னும் படுத்தின்னு இருக்கியா, ஒன்று சொல்கிறேங்களே, இன்னைக்கு நல்ல நாள், இதை விட்டா இனிமே உனக்கு நாளே கிடையாது. பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து நீ மட்டும் தனியா இல்லாமல் எங்களோடு சேர்ந்து கொண்டு உன் கண்ணழகை நாங்களும் பார்த்து அனுபவிக்குமாறு எங்களோடு வந்து கண்ணனை குறித்து நோன்பு நோக்க வேண்டும், நீ வர வேண்டும்னு கூட்ட உடனே இந்த பெண் வந்து சேர்ந்தாள். இப்பொழுது எல்லாருமாக பாவைக்களம் செல்ல வேண்டும் என்று கிளம்பினார்கள்.